நீங்கள் ஐக்யூ ஆப்ஷன் யூஸ் பண்ணுறவங்கன்னா உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, உங்கள் ட்ரேடிங் ஸ்டைல் ரெண்டையும் மாற்றுற மாதிரி ஒரு வீடியோ பண்ண டிசைட் பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹலோ, வணக்கம். ஒரு புதிய வீடியோவில் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி 2021 ஐக்யூ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண ஒரு ஃபுல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் படிக்கிறத நிறுத்திட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். எங்கள் டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே ஃப்ரீ ட்ரேடிங் சிக்னல் ஷேர் பண்ணுறோம். அப்புறம் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் 20, 30, 40 வாரமாக பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணியும் லாபம் சம்பாதிக்கலைன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுற அந்த அசட்டை பற்றி ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். அந்த விஷயம் அந்த அசட்டோட ட்ரெண்டாக இருக்கலாம். இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரெண்டை சார்ந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல எந்த அசட்டை ட்ரேட் பண்ண போகிறோமோ அந்த அசட்டோட ட்ரெண்டை முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறமா அந்த அசட்டை நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்மளால் பெரும்பாலான சமயத்தில் லாபம் சம்பாதிக்க முடியும். நான் இப்போ என்னோடய ஐக்யூ ஆப்ஷன் அக்கௌண்ட்டில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் ஃபஸ்ட் லாகின் பண்ணும்போது. ஸோ சார்ட் வந்து கேண்டில் ஸ்டிக்கா, லைன் சார்ட்டா, பார் சார்ட்டா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதனால நம்ம இப்போ வந்து சார்ட்டை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த சார்ட் ஐக்கானில் பாருங்கள். இந்த சார்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேண்டில் விதமான சார்ட் டைப்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம வந்து கேண்டில் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் சார்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த கேண்டில் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ வந்து ரெட் கலர் அப்புறம் க்ரீன் கலர் கேண்டில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிய வருது. ப்ரைஸ் சப்போஸ் மேலே போச்சு அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கும். ப்ரைஸ் ரெட் கீழே போயிடுச்சு அப்படின்னா ரெட் கலர் கேண்டில் வந்து காமிக்கும். மற்ற எந்த விதமான சார்ட் டைப்ஸும் நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் சார்ட் மட்டுமே சூஸ் பண்ணுங்கள். ஸோ முதல்ல இப்போ நம்ம வந்து சார்ட்டோட ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து சார்ட்டோட டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15 years அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 15 years அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கேண்டிலோட டைம் ஃப்ரேமை குறிக்கும். ஸோ இப்போ 15 செகண்டு ஒரு கேண்டில் அப்படின்றது நமக்கு இப்போ வந்து தெரிய வருது. ஆனால் நமக்கு தேவையானது 5 நிமிஷம் கேண்டில், சரியா? 5 minutes கேண்டில் நமக்கு தேவைப்படுது. ஸோ திரும்ப போய் இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு 5 minutes சூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேண்டிலோட டைம் ஃப்ரேம் வந்து 5 minutes மாறுது. அதாவது எல்லா கேண்டிலுமே வந்து 5 minutes அப்படின்றதுக்கு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 21ல் 15 இருக்குது, அடுத்து 55 இருக்குது. ஸோ அடுத்து 10 மணி. ஸோ இந்த மாதிரி எல்லா 5 நிமிஷமும் அந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ முதல்ல நம்ம வந்து என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட் டைப் சூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ஓரளவு செட் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக வாங்க இந்த சார்ட்டில் நம்ம எப்படி இண்டிகேட்டர்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வச்சு எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது அடுத்தபடியாக பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேசிக்ஸில் இருக்கோம். நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா திரும்ப போங்க, ரீவைண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. இப்போ சார்ட் ஃப்ரேம், டைம் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், கேண்டில் ஸ்டிக் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இதில் 3 இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி 3 இண்டிகேட்டர்ஸ் இல்லை, ஒரே இண்டிகேட்டரோட 3 விதமான செட்டிங்கை இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற ஐக்கனில் வாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே சர்ச்சில் வந்து மூவிங் அப்படின்னு போட்டிங்கனாலே மூவிங் ஆவரேஜெல்லாம் காமிப்பாங்க. மூவிங் ஆவரேஜஸ்லாம் வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 14 அப்படின்னு இருக்குது, அதை மாற்றிட்டு நம்ம 6ன்னு போட்டுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் SMA அப்படியே இருக்கட்டும். மூணாவது ஆப்ஷனில் ப்ளூ கலராக மாற்றிக்கோங்க. எனக்கு தெரிகிறது கொஞ்சம் கிளியராக இருக்கணுன்றதுனால இந்த திக்னஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்ளை அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து ஆல்ரெடி சார்ட்டில் பிளாட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம திரும்ப போகலாம். இதே ப்ராசஸ் தான், திரும்பவும் இதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இதே மூவிங் ஆவரேஜ் இந்த தடவை 14ன்றது அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? இதே SMA யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கலரை வந்து எல்லோ கலர் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் திக்னஸையும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வட்டம் நம்ம 14 போட்டுக்கிறோம். சேம் SMA தான், கலர் வந்து எல்லோ கலரே வச்சுக்கிறோம். திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டாவது மூவிங் ஆவரேஜும் சார்ட்டில் வந்து வந்துருச்சு.
இப்போ கடைசியாக இன்னொரு தடவை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வரும். மூவிங் அவரேஜஸ் போட்டுக்கலாம். இந்த தடவை வேல்யூவை 15 மாற்றிக்கலாம். எஸ்எம்ஏ அப்படியே இருக்கட்டும், ரெட் கலர் அப்படியே இருக்கட்டும். திக்னஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் வந்து அப்ளை போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 3 விதமான இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஆல்ரெடி சார்ட்டில் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஒரு ரெட் கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு yellow கலர் சார்ட். இந்த 3 இண்டிகேட்டர்ஸுமே இந்த சார்ட்டில் வந்து இப்போ செட் ஆகிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ட்டை செட் பண்ணிட்டோம், எப்படி இதை ட்ரேட் பண்ண போகிறோம், இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண போகிறோம், எந்த மாதிரி என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போதைக்கு பார்க்கலாம். முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் 3 பராமீட்டர்ஸ் கண்டிப்பாக ஒத்து போகணும். ஒரு என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 பராமீட்டர்ஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒத்து போகணும். அது என்னன்னு பார்த்துக்கலாம். முதல்ல 50 MA 50 மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இந்த ரெட் லைன். இந்த ரெட் லைன் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோட கீழே இருக்கணும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் மேலே இருக்கணும், அதுக்கு கீழே தான் இந்த 50 மூவிங் ஆவரேஜஸ் ரெட் கலர் இருக்கணும். இது வந்து ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரூல் நம்பர் 2, இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ லைன் yellow லைனில் கீழேருந்து மேலே வழியாக க்ராஸ் பண்ணணும். ப்ளூ லைன் yellow லைனை கீழேருந்து மேலே க்ராஸ் பண்ணுற மாதிரி க்ராஸ் பண்ணணும். ஸோ இது வந்து 2வது ரூல். ஸோ 3வது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த yellow லைனுக்கும் இந்த ரெட் லைனுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒட்டின மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ yellow லைனுக்கும் ரெட் லைனுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாமே பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து ஒரு டிசிசிவான ட்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ட்ரெண்டோட டைரக்ஷன் வந்து இன்னும் தீர்மானமானதாக இல்லை, ஒரு நல்ல ட்ரெண்ட் இல்லை அப்படின்றதுக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டோட கேப்பையும் பார்க்குறோம். yellow லைனும் ரெட் லைனுக்கு நடுவில் போதுமான அளவு கேப் இருக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த 3 இதையுமே திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட் லைன் கீழே இருக்கணும், கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாமே மேலே இருக்கணும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு கீழே தான் 50 மூவிங் ஆவரேஜ் ரெட் லைன் இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், இந்த ப்ளூ லைன் yellow லைனை கட் பண்ணணும், ஆனால் கீழிருந்து yellow லைனை மேல் நோக்கி கட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய 2வது ரூல். 3வது ரூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 மூவிங் ஆவரேஜ் லைன், அதாவது இந்த ரெட் லைனுக்கும் இந்த yellow லைனுக்கும் நடுவில் கொஞ்சம் நல்ல கேப் இருக்கணும். எல்லாமே சேர்ந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ட்ரெண்டு கிளியராக இல்லை அப்படின்ட்டு நமக்கு சொல்ல வரும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனுக்காக. கால் அப்படின்றது மார்க்கெட் மேலே போகும், ட்ரெண்டோட டைரக்ஷன் மேலே இருக்குது, ஸோ நம்ம வந்து பை பண்ணணும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம கால் ஆப்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கால் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். புட்டை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ ஜஸ்ட் கால் என்ன செய்கிறது அப்படின்றது மட்டும் நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சார்ட்டை பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி டைரக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜ் ரெட் லைன் கீழே இருக்குது. நல்ல விஷயம். ஸோ 1 கிளியர் பண்ணிட்டோம். 2வது கிளியர் பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ப்ளூ லைன் வந்து ரெட் லைன் வந்து கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு இருக்குது. ஸோ 3வது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு கேப் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3ஐயுமே நம்ம வச்சு என்ன பார்க்குறச்சு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்பில் இருக்குது, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டைரக்ஷன் அப் இருக்குது. ஸோ தைரியமாக இந்த இடத்துல நம்ம வந்து கால் பண்ணலாம், ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரி, இப்போ கரெக்டாக எந்த இடத்துல கால் எடுக்கிறது, கரெக்டாக எந்த இடத்துல வச்சு பை பண்ணுறது, கரெக்டாக எந்த இடத்துல வந்து அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளூ லைனும் yellow லைனும் கிராஸ் ஓவர் பண்ணுற அந்த சரியான இடத்துல எடுக்கக்கூடாது. அது கிராஸ் ஓவர் பண்ணி முடிஞ்ச அடுத்த கேண்டிலில் தான் அதை எடுக்கணும். ஸோ நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, கிராஸ் ஓவர் நடந்து முடிந்திருக்கணும். அதாவது இந்த கேண்டிலில் கிராஸ் ஓவர் முடிஞ்சிருக்கணும். கிராஸ் ஓவர் முடிஞ்சில்லை, நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டில் தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஓவர் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எடுக்காமல் நம்ம அடுத்த கேண்டில் எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் ஒரு வின்னர்.
இப்போ இந்த ட்ரேட் நம்ம 5 மினிட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு குழப்பம் இருந்தால் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இன்கம் கிடைக்கும், ரெகுலராக ட்ரேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ தயவு செஞ்சு புரியல அப்படின்னா மீண்டும் இதை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ரெட் லைனோட டைரக்ஷன் ட்ரெண்டை காமிக்கும். ஜெனரலாக ரெட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த ட்ரெண்டோட ஜெனரல் டைரக்ஷனை அது வந்து காமிக்கும். ஸோ இப்போ ட்ரெண்டோட லைன் இந்த ரெட் லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மேல் நோக்கி போயிட்டு இருக்குது. மேல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கால் மட்டும்தான் செய்யணும், கால் ஆப்ஷன் மட்டும்தான் செய்யணும். ஸோ ஜெனரலி வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு ரெட் லைனை பார்க்குறீங்க, ட்ரெண்ட் அப்பு அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்கள் மைண்டில் தோண வேண்டிய முதல் விஷயம் நம்ம வந்து கால் தான் எடுக்க போகிறோம். இந்த ட்ரேடை பொறுத்தவரையில், இந்த சார்ட்டை பொறுத்தவரையில், இல்லை இந்த கரன்சி பேரை பொறுத்தவரையிலையோ, இந்த இந்த அஸ்ட்டை பொறுத்தவரையிலையோ இது மேல் நோக்கி போயிட்டுருக்கு, இப்போதைக்கு இதோட ட்ரெண்ட் அப் சைடில் இருக்குது. ஸோ காலை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரியணும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னொரு ட்ரேடிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், 50 மூவிங் ஆவரேஜ் மேல் நோக்கி போயிட்டு இருக்குது. அதே மாதிரி 50 மூவிங் ஆவரேஜ் கேண்டல் ஸ்டிக்கோட கீழே இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரூல் ஆனது கிளியர் ஆயிடுச்சு. 50 மூவிங் ஆவரேஜ் கேண்டல் ஸ்டிக் கீழே இருக்குது 1. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த ப்ளூ லைனும் எல்லோ லைனும் கிராஸ் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டைரக்ஷன் நம்ம வந்து கால் தான் எடுக்கணும் அப்படின்றதுனால கால் சிக்னல் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ கால் எப்போ சிக்னல் வரும் அப்படின்னா ப்ளூ லைன் வந்து ரெட் லைனை கீழிருந்து மேல் நோக்கி கிராஸ் பண்ணணும், அப்போ தான் கால் சிக்னல். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் வந்து எல்லோ லைனை மேல் நோக்கி கிராஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டாவது பராமீட்டர்ஸ் நமக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ மூணாவது ரூல் என்ன அப்படின்னா இந்த எல்லோ லைனுக்கும் ரெட் லைனுக்கும் நடுவில் போதுமான அளவு கேப் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போதுமான அளவு கேப் இருக்குது. ஸோ நம்மளுடைய 3 ரூலுமே வந்து இங்கே நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த கேண்டில் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ எந்த கேண்டில் என்ட்ரி பண்ணணும்னா கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சு எடுக்கக்கூடாது, கிராஸ் பண்ணி கம்ப்ளீட் ஆகி அடுத்து வர கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள கேண்டில் தான் எடுக்கிறோம். ஸோ பேசிக்லி இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்துட்டு இருக்குது. இந்த கிராஸ் ஓவர் முடிச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் என்ட்ரி பண்ணியிருந்தோம்னா இந்த ட்ரேடும் ஒரு வின்னராக நமக்கு மாறி இருக்கும். அடுத்து நம்ம புட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ கால் ஆப்ஷனோடைய நேர் ஆப்போசிட் தான் புட் ஆப்ஷன். ஸோ இங்கே இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஜெனரலி டவுன் போயிட்டு இருக்குது. டவுன் அதாவது நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் ரெட் ட்ரெண்ட் லைன் கேண்டல்ஸ்டிக்கோட மேலே இருக்குது அப்படின்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம புட் சிக்னல் மட்டும்தான் எடுக்கணும், புட் ட்ரேட் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா மார்க்கெட்டோட ஜெனரல் ட்ரெண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ரெட் லைன் தெரியப்படுது. ஸோ எப்போ ரூல் நம்பர் 1 புட்டை பொறுத்தவரையில் ரெட் லைன் கேண்டல் ஸ்டிக்ஸோட மேலே இருக்கணும். நம்பர் 2 இந்த எல்லோ அண்ட் ப்ளூ லைனை பொறுத்தவரையில் ப்ளூ லைன் எல்லோ லைனை மேலிருந்து கீழ் நோக்கி கட் பண்ணணும். நம்பர் 3 எல்லோ லைனுக்கும் ரெட் லைனுக்கும் நடுவில் போதுமான அளவு கேப் இருக்கும். ஸோ இந்த 3மே நமக்கு கிளியராக இருந்தால் மட்டும்தான் நம்ம பொசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வாங்க பார்க்கலாம் ஒரு சிக்னல் கிடைக்குது நமக்கு. ஸோ ரெட் லைன் வந்து மேலே இருக்குது, கேண்டல்ஸ்டிக்கோட மேலே இருக்குது. ஸோ இது வந்து புட் எடுத்துக்கலாம். ப்ளூ லைன் எல்லோ லைனில் மேலேருந்து கீழே க்ராஸ் பண்ணுது, புட் எடுத்துக்கலாம். 2 பேத்துக்கு நடுவுலையுமே இந்த எல்லோ லைனுக்கும் ரெட் லைனுக்கு நடுவில் கேப் இருக்குது. ஸோ அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம கிராஸ் ஓவர் நடந்துட்டு இருக்கும்போது எடுக்கக்கூடாது. கிராஸ் ஓவர் நடந்து முடிந்து அடுத்த கேண்டில் எடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடு ஒரு வின்னராக மாறி. இப்போ நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே இதில் கண்டினியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் இருக்குது பாருங்கள். இந்த கிராஸ் ஓவரை பாருங்கள். இந்த கிராஸ் ஓவரை பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ரெட் லைன் கேண்டல்ஸ்டிக்கோட மேலே இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட், அப்போ புட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் எல்லோ லைனை கீழ் நோக்கி கிராஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு புட் சிக்னல். ஆனால் அதுக்கப்புறம் எடுத்த கேண்டில் நம்ம எடுத்திருந்தோம்னா இந்த ட்ரேட் வந்து நமக்கு பாசிட்டிவாக லாபகரமாக இருந்திருக்காது. ஸோ இது ஓகே, ஏன்னா எல்லா ட்ரேடுமே நமக்கு வந்து கண்டிப்பாக 10க்கு 10 வந்து எல்லா ட்ரேடும் பாசிட்டிவாக லாபகரமாக இருக்கணும்னு தேவையில்லை. நல்ல ட்ரேடு நல்லா செலக்ட் பண்ணி நம்ம எடுத்தால் போதும் அப்படின்ற ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
ஸோ எப்போவுமே இந்த சார்ட்டை வந்து நம்ம தேடிட்டே இருக்கணும். இது மாதிரி சீன்லேருந்து தேடிட்டே இருக்க போகிறோம். எங்கே கிடைக்கும் அப்படின்றது தேடிட்டே போகிறோம். நான் உங்களுக்கு அதுக்காக ஒரு கிரிட் போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 4 சார்ட் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டினியூஸாக இதை மானிட்டர் பண்ண முடியும். இந்த 4 சார்ட் எந்த சார்ட் வேணால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கரன்சி பேரோ இல்லை எந்த அசட்டோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ, எது உங்களுக்கு பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். உங்களால் பார்க்க முடியும் என்ன ஒரு கிளான்ஸில் எந்த ட்ரேடு எந்த இதுக்கு பண்ணணும், எந்த மாதிரி டைரெக்ஷனில் போயிட்டு இருக்குது, எந்த ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது, ரெட் லைன் வந்து மேலே இருக்குதா கீழே இருக்குதா, இது வந்து புட் எடுக்கணுமா, இது பையா, இது வந்து கால் ஆப்ஷனா, இது புட் ஆப்ஷனா அப்படின்றத நீங்கள் வந்து பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம். இதுதான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுறதுல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஐக்யூ ஆப்ஷனில் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்ல ட்ரெண்ட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுனால லாங் டைமாக சாலிடாக ஒர்க் ஆகும். திரும்பவும் நான் சொல்கிறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சதை திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜியோட பேசிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். முதலாவதாக இந்த 3 மூவிங் ஆவரேஜும் ஒன்றா சேர்ந்து கிராஸ் பண்ணும்போது ட்ரேட் பண்ண வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா 3 மூவிங் ஆவரேஜும் ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள். ரெட்டு, yellow, ப்ளூ எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. இங்கே உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. தயவு செஞ்சு இங்கே ட்ரேட் பண்ணாதீங்க. இது வந்து ட்ரேட் பண்ண வேண்டிய நேரமே இல்லை. ஏன்னா இங்கே மார்க்கெட்டோட ட்ரெண்டு எந்த டைரக்ஷனுமே நமக்கு காமிக்கிறது இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு சார்ட் சுச்சுவேஷன் இருக்குமோ அந்த சார்ட்டை வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். மார்க்கெட் கிளியர் ஆகிற வரைக்கும், டைரக்ஷன் தெரியற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது ஹை வாலட்டிலிட்டி நியூஸ். ஸோ ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நியூஸ் ரிலீஸ் ஆகும்போது தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப மேலே கீழே அடிக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா investing.com போங்க. அங்கே போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக் கேலண்டர் இருக்கும். அந்த எக்கனாமிக் கேலண்டரை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னெல்லாம் நியூஸ் ரிலீஸ் ஆகுது, எந்த டைமில் நியூஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் இன்றைக்கி என்னதான் நியூஸ் எதாவது வருதா, எந்த டைமில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி நியூஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நியூஸ் வரதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும் கேப் விட்டுக்கோங்க. அந்த மாதிரி விட்டாலே போதுமானது. மற்ற டைமில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரினா நீங்கள் வந்து நியூஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங்னு என்ன சொல்கிறது அப்படின்னா, அடடா ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம தான் ட்ரேட் பண்ணுறோமே, நல்லபடியாக ப்ராஃபிட் வச்சு என்ன காலையிலேயும் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து ஒரு 20-30 ட்ரேடு லைனாக பண்ணிக்கலாம், சாயங்காலத்துக்குள்ளே நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. 4 ட்ரேடு 5 ட்ரேடு ஒரு நாளைக்கு நல்லா பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், லாபகரமானதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இதுதான் முக்கியமாக நீங்கள் என்ன சொல்ல அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு நான் சொல்ல ஒன்றுனா. அடுத்து இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும். சரி, இவ்வளோ இது சொல்கிறீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளோ ஒர்க் ஆகும், எந்த மாதிரி ஆக்குரஸியில் ஒர்க் ஆகும், எத்தனை பர்சன்டேஜ் இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும், இல்லை எத்தனை ட்ரேடில் வந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 78% வந்து நமக்கு வந்து ஆக்குரசி கொடுக்கும். சில நாட்களில் 85-90 அதிகமாக நமக்கு ஆக்குரசி கொடுக்குற மாதிரி நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்காக எல்லா நாளுமே நமக்கு வந்து இது வந்து 100%, 90%, 80% கிடைக்க போகிறதில்ல. ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சக்ஸஸ் ரேட் வந்து 78% வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் மட்டும் சொல்கிறது இல்லை. இந்த மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அதை ட்ரேட் பண்ணுறதுன்றது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நாமளும் அதே தான் உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து இதை தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஒரு பெஸ்ட்டான லாபம் கொடுக்குற ஒரு நம்பகமான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இப்போதைக்கு இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கேள்வியில் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோ வரைக்கும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ.